இப்ப எடுத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல கணவன் மனைவி பிரிவு, வேலையில பிரச்சனை, எந்த நேரத்துல எப்படிப்பட்ட தசாபுத்தியில நடக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்கிறது சந்திர தசை. சந்திர தசையில சூரியன், சனி, புதன் 3 பேரும் சஷ்டாசகமா இருக்காங்க. இப்ப சூரியனோட சனி சேரும்போது கண்டிப்பா அந்த ஆதிபத்தியமும் கெடும், அந்த காரகமும் கெடும். இப்ப சந்திர தசையில சனி புத்தியில சஷ்டாசகமா இருக்கிறனால சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்துக்கு சனி 8ல மறைஞ்சிருக்கு. அந்த நேரத்துல கணவன் மனைவி பிரிவை கொடுத்துருச்சு. கணவன் மனைவி பிரிவுனா நிரந்தர பிரிவு கிடையாது, சுப பிரிவா கொடுத்துருக்கு. எதனால சுப பிரிவா கொடுத்துருக்கு? குரு பார்வை இருக்கிறனால இது சுப பிரிவா கணவன் மனைவியிடையே கொடுத்துருக்கு. என்ன காரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரனுக்கு சனி அதுவும் குடும்பஸ்தானத்துல 2வது இடத்துல இருக்கிறனால குடும்பத்தை பிரிச்சிருக்குது. இப்ப சனி புத்திக்கு அப்புறம் வர புதன் புத்தி எப்படி இருக்கும்? புதன் கேது புத்தியில ஓரளவுக்கு இவரும் போய் வெளிநாட்டுல தங்கிட்டு வர நிலைமை இருக்கும். ஏன்னா கேது 12ஆம் இடத்துல இருக்கனால தாம்பத்தியத்தை கொடுப்பாரு. அடுத்து வர சுக்கிர புத்தியும் எப்படி இருக்கு? சுக்கிர புத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ல மறைஞ்சிருக்காரு. 3ல மறைஞ்ச சுக்கிரன் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை கொடுக்க மாட்டார். அப்ப என்ன ஆகும்? ஜாதகர் சந்திர புத்தி முழுக்க 2022ல மனைவியை பிரிஞ்சவரு கிட்டத்தட்ட 2028 2வது மாசம் வரைக்கும் சந்திர புத்தி முழுசா போயிட்டு இருக்கு. சந்திர தசை முழுசா போயிட்டு இருக்கு. சந்திர தசையில சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். இப்ப அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி, புதன், சூரியன் இது 3மே சந்திரனுக்கு சஷ்டாசகமா இருக்கு. அப்ப ஜாதகர் வேலையிலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சரியான நிரந்தரமான வேலை இல்லாம குடும்பத்தையும் பிரிஞ்சு தனியா இருந்து அவருக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப சந்திர திசைய அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசைய ஜாதகத்துல 7ஆம் இடத்தை பார்த்து நடக்குது. 7ஆம் இடத்தை பார்த்து பௌர்ணமி சந்திரன் பார்வையில இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் திசையில என்ன நடக்கும்? செவ்வாய் திசையில ஜாதகர் 7ஆம் இடத்தை பார்த்து வலிமையா இருக்கிறதுனால 7ஆம் இடம் இவர் ஜாதகரும் போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஏன்னா ஜாதகருக்கு குரு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குது. அப்ப என்ன ஆகும்? இந்த செவ்வாயும் சரராசியில இருக்கு. அப்ப ஜாதகர் செவ்வாய் திசையில மனைவியோட சேர்ந்து நல்ல முறையா வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வேலையில இருக்க பிரச்சனைகளும் இங்க இருக்கிற பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆகி செவ்வாய் திசையில இருந்து ஜாதகர் நல்ல நிலைமையில இருப்பார். இப்ப இந்த ஜாதகரே 3ஆம் இடத்துல மறைஞ்சு வர்க்கோத்தமமா இருக்காரு. அப்ப எப்படி இருப்பார் ஜாதகர்? ஓரளவுக்கு முயற்சி உடையவரா இருப்பார். எல்லா விஷயத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் போராடி முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நபரா தான் இருப்பார். லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறது ஜாதகரோட குணத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். என்ன கொஞ்சம் கோவக்காரரா இருப்பார். அதே நேரம் செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தையே பார்த்து 7ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கும்போது 7ஆம் இடம் வலிமையா இருக்கு. அப்ப மனைவியால இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல வருமானமும் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இப்ப குருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு ராகு கேது கனெக்ட்ல இருக்கிறதுனால பிள்ளைகளால மன கஷ்டம் இவருக்கு இருந்துட்டேதான் இருக்கும். பிள்ளைய உடல்நிலையாலேயோ இல்ல படிப்பு விஷயத்தாலேயோ இல்ல பிள்ளைகளை பிரிஞ்சோ ஏதோ ஒரு வகையில அந்த காரகம் அடி வாங்கும். எப்படி கணவன் மனைவியிடையே சுபப்பிரிவு ஏற்படுதுன்னு இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.